ஹாலோரின் சாப்டர்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து வரைய சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு வந்து கன்வர்ஷனுக்குலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்வர்ஷனுக்கு என்ன கொடுப்பாங்க? திஸ் மாலிகுல் டு திஸ் மாலிகுல் நேம் தான் கொடுப்பாங்க. அப்போ அதுக்கான கரெக்டான ஸ்ட்ரக்சர் எழுதினா தான் நமக்கு வந்து அது வந்து எந்த மெத்தடில் கன்வெர்ட் பண்ண முடியுன்றது நமக்கு வந்து ஐடியா கிடைக்கும். அப்போ வந்து இப்போ நேம் கொடுத்து மாலிகுல் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து எழுதுறதும் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேயும் கூட சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் எழுதும்போது முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பேரண்ட் செயின் தான் நம்ம வந்து பார்க்கணும். இங்கே நமக்கு வந்து பேரண்ட் செயின் என்ன கொடுத்துருக்காங்க? பென்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ பென்ட்னா நமக்கு எத்தனை இருக்குது? 5 கார்பன் அட்டம் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ட்ரா பண்ணும்போது ஒன்லி கார்பன் அட்டம் மட்டும் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்க. 1 2 3 4 5 கார்பன் அட்டம். அப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷன் குரூப் ஏஎன்இ. ஏஎன்இ என்னது? அல்கேன். அப்போ அங்கே there is no டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இல்லை. எல்லா இடத்துலையுமே நமக்கு என்ன இருக்குது? சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து சப்ஸ்டியூஷன் வந்து எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கார்பன் அசியூம் பண்ணீங்க, இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு மெத்தில் குரூப் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். செகண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குளோரின் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஏன்னா கார்பனுடைய வேலன்சி 4 இல்லையா? எப்பவுமே நமக்கு என்ன இருக்கணும்? கார்பனை சுற்றி 4 ஹைட்ரஜன் வந்து இருக்கணும். அப்போ நீங்கள் ஹைட்ரஜன் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கங்க. அப்போ வாட்டருக்கு அப்போ இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன், ஹியர் ஒன் ஹைட்ரஜன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்து வரும். இந்த கார்பன் நமக்கு என்ன இருக்குது? ஜஸ்ட் 2 பாண்ட் தான் நமக்கு வந்து ஃபில் ஆயிருக்குது. அப்போ ரிமைனிங் 2 நம்ம என்ன பண்ணணும்? ஹைட்ரஜன் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 3 பாண்ட் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ ரிமைனிங் 1 நம்ம என்ன பண்ணணும்? ஹைட்ரஜன் வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கார்பனுக்கும் 1 2 3 3 பாண்ட் வந்து இருக்குது. ரிமைனிங் 1 வந்து ஹைட்ரஜன் ஃபில் பண்ணிடணும். லாஸ்ட் கார்பனுக்கு ஒரே ஒரு பாண்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் 3 ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து ஃபில் பண்ணிடணும். அப்போ நமக்கு வந்து என்ன ஸ்ட்ரக்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா CH3. ஓகே, இங்கே CH3 வந்து வரும். இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா CHCl, இங்கே நமக்கு என்ன CH வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, ஸோ இதான் வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் மாலிகுலுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் CH3 CH2 அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய மிஸ்டேக் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா மிஸ்டேக் வந்து வரவே வராது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மாலிகுல்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். செகண்ட் மாலிகுல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஹெக்சேன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்க இந்த வேர்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சைக்ளோ ஹெக்சேன். அப்போ ஹெக்ஸ்னா வந்து 6 கார்பன் அட்டம் வந்து இருக்கணும். அதுக்கு வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து இருக்கணும். அப்போ நமக்கு இதான் வந்து நமக்கு என்னது? சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். அப்போ இதான் நமக்கு வந்து சைக்ளோ ஹெக்சேன். அப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து குளோரின் வந்து இருக்குது. எங்கே வேணாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து குளோரின் வந்து இருக்குது. அப்புறம் ஃபோர்த் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தில் வந்து இருக்குது. எத்தில்னா 2 கார்பன் அட்டம் இருக்கணும். அப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது வந்து ஃபோர்த் கார்பன். அப்போ ஃபோர்த் கார்பன் பார்த்தீங்கன்னா எத்தில் வந்து இருக்குது. எத்தில் நமக்கு என்ன இருக்கணும்? 2 கார்பன் அட்டம் வந்து இருக்கணும் இல்லையா? அப்போ ரிமைனிங் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்க. இந்த கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாண்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் 2 நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து இருக்கும். இந்த கார்பன் சுற்றி ஒரே ஒரு பாண்டு தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் 3 வந்து நீங்கள் வந்து ஹைட்ரஜனால் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர்? என்ன ஸ்ட்ரக்சர் வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளோஹெக்சேன், இங்கே வந்து நமக்கு வந்து குளோரின், இங்கே நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா CH2 CH3 வந்து நமக்கு வந்து வரும். ஸோ இதான் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர். ஓகே, 1 குளோரோ 4 எத்தில் சைக்ளோஹெக்சேனுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்க? தேர்ட் ஒன். அப்போ தேர்ட் ஒன் வந்து என்ன கொடுத்தாங்க? இது ஃபர்ஸ்ட் தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? அயடோ ஹெப்டேன். என்ன கொடுத்துருக்காங்க? ஹெப்டேன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெப்டேன் நான் வந்து 7 கார்பன் அட்டம் 1 2 3 4 5 6 7 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணா ஹெப்டேன் வந்து கொடுத்தாங்க அயடோ. அப்போ என்னன்னா ஃபோர்த் பொசிஷனில் டெர்ஷரி பியூட்டில் வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 1 2 3 4. அப்போ இந்த ஃபோர்த் பொசிஷன் வந்து நம்ம எடுத்துப்போம். ஃபோர்த் பொசிஷன் இருக்குன்னா 4 கார்பன் அட்டம் வந்து இருக்கணும். ஓகே, அப்போ வந்து ஃபோர்த் பொசிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பொசிஷன் வந்து 4 பியூட்டைல நமக்கு வந்து 4 கார்பன் அட்டம் இருக்கணும். அப்போ அது வந்து டெர்ஷரியாக வந்து இருக்கணும். அப்போ நமக்கு என்னன்னா கார்பன் CH3 இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல். இது நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கிறோம். ஆல்ரெடி ஒரு கொஸ்டினில் கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது தெரிஞ்சுக்கங்க. இதான் நமக்கு வந்து பியூட்டைல் குரூப். 4 கார்பன் அட்டம் இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து டெர்ஷரி பியூட்டைல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணா தேர்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அயோடோ வந்து இருக்குது. அப்போ இது ஃபோர்த் பொசிஷன் தான். இது வந்து நமக்கு வந்து தேர்ட் பொசிஷன். இங்கே நமக்கு வந்து அயோடின் வந்து கொடுக்குறாங்க. அப்போ ரிமைனிங் நீங்கள் ஹைட்ரஜனால ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வரும்? CH3 CH2 இங்கே நமக்கு என்ன CH, அப்புறம் என்ன இங்கே வந்து பார்த்தீங்கன்னா CH. அப்போ மூணாவது கார்பன் நமக்கு வந்து CH2 தான் வரும். அப்போ CH இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு டெர்ஷரி பியூட்டில் குரூப் வந்து நம்ம ஆட் பண்ணோம். CH3 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? இங்கே மறுபடியும் ஒரு CH வந்து வரும். இங்கே அயோடின் வந்து வரும். இங்கே வந்து CH2 CH3. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாலிகுலுக்கான ஸ்ட்ரக்சர். அப்போ தேர்ட் மாலிகுலுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து இதுதான். ஓகேவா?
ஸோ அப்போ வந்து ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். அப்போ ஃபோர்த் ஸ்ட்ரக்சர், ஃபோர்த் நம்ம என்ன சொல்லலாம், 1 ப்ரோமோ பியூ 2ஈன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை கார்பன் இருக்குது, 4 கார்பன் வந்து இருக்கு இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து ட்ரா பண்ணுங்க. அப்போ 4 கார்பன் வந்து இருக்குது. அப்போ செகண்ட் கார்பன் நமக்கு என்ன இருக்குது, டபுள் பாண்ட் வந்து இருக்குது, ஈன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது வந்து செகண்ட் கார்பன், இங்கே நமக்கு என்ன டபுள் பாண்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் ஃபோர்த் பொசிஷன்லையும் பார்த்தீங்கன்னா 2 புரோமின் வந்து இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ஒரு புரோமின், அப்புறம் ஃபோர்த் பொசிஷன் வந்து நமக்கு வந்து ஒரு புரோமின். அப்போ ரிமைனிங் வந்து இங்கே வந்து ஹைட்ரஜனால் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாண்ட் வந்து ஓவர். அப்போ ரிமைனிங் 2 நம்ம என்ன பண்ணோம், ஹைட்ரஜன் வந்து ஃபில் பண்ணிக்கணும். இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். இங்கே நமக்கு வந்து 3 பாண்ட் வந்து இருக்குது. அப்போ ரிமைனிங் வந்து ஒரு ஹைட்ரஜன். அப்போ இங்கேயும் நமக்கு வந்து 3 பாண்ட் இருக்குது, ரிமைனிங் வந்து ஒரு ஹைட்ரஜன். இங்கே ஆல்ரெடி 2 பாண்ட் வந்து ஓவர். அப்போ ரிமைனிங் 2 நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து நம்ம இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி எழுதலாம், Br CH2 CH டபுள் பாண்ட் CH இங்கே என்ன CH2Br வந்து நமக்கு வந்து வரும். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் காம்பவுண்ட். ஓகே, இது வந்து ஃபோர்த் ஒனுக்கு இதான் நமக்கு வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பென்சீன் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்கள் மெயின் செயின் நமக்கு என்ன பென்சீன். அப்போ பென்சீனோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து வரைய தெரியணும். அதே மாதிரி சைக்ளோஹெக்சேன் மாதிரி தான் இருக்கும், ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே, இது வந்து பென்சீன். பென்சீனில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து புரோமின் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் இதை நம்ம புரோமின் வச்சுப்போம். அப்புறம் செகண்ட் பொசிஷன் நமக்கு என்ன மெத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் பொசிஷன் நமக்கு வந்து மெத்தில். அப்போ ஃபோர்த் பொசிஷன் நமக்கு எங்கே வரும், இங்கே வந்து ஃபோர்த் பொசிஷன் வந்து வரும். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்டரி பியூட்டைல் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. செகண்டரி பியூட்டைல் 4 கார்பன் வந்து இருக்கணும். அது வந்து டெர்ஷரி வந்து கிடையாது. அப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு CH வந்து இருக்கும், இங்கே நமக்கு என்ன CH2CH வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா, CH2CH வந்து இருக்கும், இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டைல் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லீனியராக இருந்துச்சுன்னா அது நமக்கு வந்து பியூட்டைல்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம இதே ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்குது. இந்த காம்பவுண்டில் இதை நம்ம என்ன பண்ணலாம், CH2 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 CH3 இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் பியூட்டைல் வந்து நம்ம சொல்லலாம். இது நமக்கு வந்து சேம் கிடையாது இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பன் வந்து அட்டாச் ஆயிருக்குது. இந்த கார்பன் வந்து செகண்டரி கார்பன். ஏன்னா இந்த கார்பன் ஆயிருக்குது 2 கார்பன் வந்து நமக்கு டைரக்டாக அட்டாச் ஆயிருக்கு இல்லையா. இது வந்து செகண்டரி கார்பன். அப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 1 புரோமோ 4 செகண்டரி பியூட்டைல் மெத்தில் பென்சீன். ஸோ இதான் வந்து 5 மாலிகுலுக்கும் கரெக்டான ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வரைஞ்சிருக்கிறோம். அந்த ஸ்ட்ரக்சர் எழுதுறதும் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கன்வர்ஷனுக்கு வந்து ரொம்ப மோர் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும்.